தமிழக மக்களுக்கு வணக்கம். திங்க் அண்ட் டூ. திங்க் ஃபார் த ஃபியூச்சர். இந்த வார்த்தைகள் என்னென்னா, எந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடியுமே நாம் லட்சம் முறை யோசனை பண்ணிகிட்டே செய்ய வேண்டும். எதிர்காலத்துடைய நுண்ணறிவுகளை நோக்கி இந்த ஒரு செயல்பாட்டை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா 25 வருஷம் கழித்து 2050 நாம் இந்தியாவே வளர்ச்சாக மாறிட்டோம். எந்த செயலாக்கம், எந்த முறை, நாளைக்கு காலையில் நான் என்ன செய்ய போகிறேன்னு கூடிய ஒரு ஷெட்யூல், அடுத்த மாதம் நான் என்ன செய்ய போகிறேன்னு கூடிய ஷெட்யூல், இது எங்களுக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லுனாங்களும் கூட இந்திய அரசுக்கும் ஒரு தகவல் தெரிவிக்கிறேன். எங்களுடைய அடுத்த 3 மாதங்களில் நாங்கள் இந்த திட்டங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஒரு அறிக்கைகளை மக்களுக்கு வெளியிடுங்க. தமிழகத்துக்கும் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன். 3 மாதம் கழித்து நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னும் போது மக்களுடைய கருத்துக்களாக, சார் 3 மாதம் நீங்கள் கழித்து செய்ய வேண்டியது இது செய்யலாமே, இந்த துறையை நீங்கள் வேகப்படுத்தலாமே. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சென்னையில் முழுக்க லாஸ்ட் 5 வருஷங்களாக மெட்ரோ ப்ராஜெக்டுக்கான வேலைகள் நுண்ணறிவோடு செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கிலோமீட்டருக்கு 150 கோடியிலிருந்து 300 கோடி வரை செலவு செய்கிறாங்க. சில இடங்களில் பாறைகளாக இருக்கும், அந்த பாறைகளை உடைக்கிறதுக்கு நேரங்கள் அதிகமாகும். ஜங்ஷன் ஆஃப் மெட்ரோ அப்படின்வாங்க. எல்லா மெட்ரோவும் சேரக்கூடிய இடங்களில் 300லேருந்து 500 கோடி கூட ஆகும். சில இடங்களில் மெட்ரோ ப்ராஜெக்ட் கிராஸ் ஆகுறதுனால பில்டிங்கை விலை கொடுத்து வாங்குவாங்க, அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க. சென்னைக்கு இந்த மெட்ரோன்னு வரக்கூடிய விஷயம் மிகப்பெரிய பலமாக இன்னும் 10 வருஷம் கழித்து நடந்தால் கூட என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்கள் மெட்ரோ ப்ராஜெக்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே தமிழ்நாடுக்கு கவனம் செலுத்துகிறத தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நதி நீர்களுக்கான பலத்தை நீங்கள் நிப்பாட்டியிருக்கணும். ஒரு சிட்டியை மட்டுமே வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளான் மக்கள்கிட்ட நீங்கள் ஆலோசனை வச்சுருந்தீங்கன்னா, மக்கள் நாங்கள் அதுக்கு யாருக்குமே ஒத்துக்கவே மாட்டோம். எங்களுக்கு சாலைகள் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்ன பின்ன போயிட்டு வந்தாலும் பரவாயில்ல, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நதி நீர்களை ஒன்றிணைச்சு எந்த ஆறுலையுமே தண்ணி இல்லை, வறட்சி இல்லைன்னு கூடிய இடத்த நீங்கள் நிப்பாட்டுங்க. இதுதான் திங்க் அண்ட் டூன்னு கூடிய ஒரு வார்த்தை. மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு விஷயம் விண்ணப்பம் நான் என்ன தெரிவிக்கிறேன்னா, நமக்கு தெரியாமையே அவங்க ஆட்சியில் வந்துட்டு பிற்பாடு செய்யக்கூடிய திட்டங்கள் நம்மக்கிட்ட சொல்லிட்டு செய்ய சொல்லுங்க. ஆமாம், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மெட்ரோவுடைய லட்சம் கோடிகளுக்கான விலைகளை இந்திய அரசு, அதாவது அக்ரிகல்ச்சருக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாங்கன்னா இந்தியா இன்றைக்கே வளரும். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் மெட்ரோவுக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் நமக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கோம்? இல்லை, வட்டிகள் கட்டக்கூடிய ஒரு லாபம் கூட கிடைச்சிருக்காது. இப்போது இந்த 300,000 கோடி, ஒரு கிலோமீட்டருக்கு செய்யக்கூடிய 300,000 கோடிகளை நதி நீருக்காக நாம் செலவு செஞ்சு, இமாச்சல் பிரதேசிலேருந்து போகக்கூடிய நதி வெளியே போகுது, கேரளாவில் இருக்கக்கூடிய நதி வெளியே போகுது, இங்கே ஓஷனுக்கு போகுது. இப்போது இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய நதிகளை ஒன்றிணைக்கணும்னு கூடிய ஒரு திட்டத்தை மட்டுமே கடந்த 10 ஆண்டுகளை செயல்படுத்தியிருந்தோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நதி நீர் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கும். எத்தனை நதிகள் நீர் நிரம்பிருக்கு. நதி நிரம்பலனாலே வயிற்றில் சாப்பாடு நிரம்பாது, மனம் நிரம்பாது, மழை பெய்யாது, மரம் வளராது. நதி தான் முதல் முக்கியமான அம்சமே. மெட்ரோ ப்ராஜெக்ட் வேணுமான்ற கேள்விக்கு நான் வரவே கிடையாது. நதி எங்கே போச்சு, நதியில் இருக்க தண்ணீர் எங்கன்ற என்னுடைய தாழ்மையான கேள்வி. இந்த மாதிரி திங்க் அண்ட் டூன்னு கூடிய ப்ராஜெக்டுகளை அரசாங்கம் மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு ஆலோசனை கேளுங்க. நாங்கள் 3 மாதம் கழித்து 3 வருஷம் கழித்து இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செய்ய போகிறோம், நாங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும்? சார், அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் இருக்காங்களா, நீங்கள் முதல்ல போய் அந்த ஆக்சிஜன் கொடுங்கன்னுவாங்க. மக்களோட விவாதம் வைங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு கேபினோ விங்கோ நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. மக்கள் அரசோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுங்க. மக்களுக்கு அறிவு இருக்குது. என்னை விட மிகச்சிறந்த அறிவாளிகள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களில் ஓரமாக நிற்கக்கூடிய ஒரு டீ பாயை நான் சொல்கிறேன். நான் பார்த்துருக்கேன், நிறைய அறிவியலாளர்கள் பார்த்துருக்கேன், நிறைய R&Dயில் பண்ணக்கூடிய ஒரு அறிவாளிகள் பார்த்துருக்கேன், விஞ்ஞானிகள் பார்த்துருக்கேன். வாய்ப்புகள் கிடைக்காம, பரிதை வச்சு அவங்களுக்கு லோன் கிடைக்காம, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போக முடியாமல் நிறைய அறிவாளிகளை பார்த்துருக்கேன். மக்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை பண்ணுங்கள். இந்திய அரசாங்கமும் சரி, தமிழக அரசாங்கமும் சரி, மக்களோட பேச்சுவார்த்தை பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்னுடைய கருத்து சரியாக இருக்குன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். எதுக்காக ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, இந்த ஒரு வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மற்ற எந்த வீடியோவும் ஷேர் பண்ணிடாதீங்க. இந்த ஒரே ஒரு வீடியோ நாட்டுக்கு பலன் தருமாறு யோசனை பண்ணுங்கள். நன்றி.